ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை அமைச்சரா பாக்குறதுக்கும் சாதாரணமான குரலி வித்திர காடுறாக்களை அமைச்சராக பாக்குறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கிறது. கோரிக்கைகள் பல இருக்கின்றன. ஆனால் முதலமைச்சர் ஆறுதலாக தன்னுடைய கட்டமைப்புகளை கட்டட்டும், போட்டியை கட்டி முடிக்கட்டும். அதற்கு பிறகு எங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகளை நாம் முன்பெற்றோம். யாழ்ப்பாணத்துல அடுத்து தாவேக சார்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி எதுவும் பிளானிங் இருக்கீங்களா நீங்க? நான் நினைக்கிறேன் இலங்கையில தமிழீழ வெற்றிக்கழகம் ஒன்று அவருடைய படத்தை வச்சு ஆரம்பிச்சா கட்டாயம் அந்த வெற்றிக்கழகம் சகல அரசியலையும் வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் கூட யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அவ்வளவு பிடிக்கும் விஜய் அவர்கள் உங்களுக்கு? இந்த சீமான் போன்றவர்கள் எங்களுடைய தமிழீழ மக்களுடைய பணத்துல தமிழகத்துல அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து போன விதம், நீ குளர் ராசா குளர் உனக்கு ஒரு சீட்டு மேறான்னு தெரியும் என்கின்ற அந்த பக்குவம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சினிமா மோகம் எனக்கு துப்புரவாக இல்லை. உண்மையாக விஜய் அண்ணா நடிச்ச படங்கள்ன்ற பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அரசியல் ஆளுமையாக எனக்கு அவரை மிகவும் பிடிச்சிருக்கேன். நான் அரசியலுக்கு வந்து ஒரு வருடம் நான் அவரை பார்த்து பல விடயங்கள் இப்ப பழகி கொண்டிருக்கிறேன். பட் அதுவே அவர் மீது விமர்சனமா வைக்கப்படுது. எல்லா விஷயத்துக்குமே அமைதியா இருக்காரு, பேசவே மாட்டாரு அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்படுது விஜய் அவர்கள் மீது. இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ தேசிய தலைவர் ஒரே ஒரு நாள் தான் கதைப்பார். நவம்பர் 27 ஒரே ஒரு நாள் தான் கதைப்பார். அந்த ஒரு நாள் கதைக்காக ஒட்டுமொத்த தமிழினமும் பார்த்து கொண்டிருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒரு உலக மக்களுடைய தலைவனாக மாற்ற வேண்டிய தேவை எங்களை மாதிரியான அரசியலுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழினம் பரந்துபட்ட உலகத்துல வாழுது. ஆனால் உண்மையான தலைவன் என்றது மேதகு பிறகு எந்த உண்மையான தமிழனையும் தமிழர் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டதுக்கு தயாராக இல்லை. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க பிறகு விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் கொண்டு வரீங்களே, அது சரியா? அதை ஏத்துக்க முடியுமா? ஒரு இனத்துக்காக தன் குடும்பத்தையே அழிச்சவரை யாராலையுமே பிரதிநிதித்துவப்படுத்தல. அது முருகனுடைய கடவுள் என்றுதான் நாங்கள் அடுத்த அவதாரம் என்றுதான் நாங்கள் அவரை பார்க்கிறோம். தன்னுடைய நாட்டுக்காக அர்ப்பணித்த மனிதனை நிரப்ப இயலாது ராசா. ஏன்னா நீங்க அவரை சர்வதேச அரசியல் வரைக்கும் கூப்பிட்டு வரீங்க, அவரை பத்தி பேசுறீங்க. அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்கா? இவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல அவர் முதல்வர் இருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க, இவர் 2 வருடத்துல அரசியல்வாதியாக வந்தவர். ஆகவே இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? தம்பி ராசா, நான் அரசியல் வந்தது 3 மாதத்துல. இப்ப கூட வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் உண்மை. சாட்டை போன்ற ஆக்கள் வந்து தினம் இந்த யூடியூப்ல இருந்து குளறி கொண்டிருந்தார்கள் முதலமைச்சருக்கு எதிராக. சோ முதலமைச்சர் வெண்டார் இன்ஸ்டாகிராம்ல என்றால் யூடியூப்ல குளறின சாட்டையும் எல்லாம் ஒரு சீட்டாவது எடுத்திருக்கணும். ஏன் சீமான் மீது இவ்வளவு கோபம் உங்களுக்கு? தமிழர் கொள்கைகளை பேசுறதுனாலே கோபமா அவர் மீது உங்களுக்கு? தமிழ்நாட்டுல அரசியல் செய்யல ராசா. அங்க கஷ்டப்பட்டவன் இருக்கிறான். ரோட்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம. வீடுகள் எல்லாம் ரோட்ல கட்டி இருக்கு. யாழ்ப்பாணத்துல கூட அப்படி இல்ல. சோ அங்க நீங்க அந்த ஏழைகள் பிரச்சனையை தான் பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கிறவனுக்கு செய்யறேன்னு சொல்லி எங்களுடைய காசை வேண்டி அங்க அரசியல் செய்யறதை எவ்வளவு காலம் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. 16 வருடம் ஏற்றுக்கொண்டது. பேக் கதைகள் இல்லாத யாழ்ப்பாணம் கேட்டது. இனி கேட்காதடாப்பா. இவனுடைய இந்த கதையில கேட்டே அழுத்து போயிட்டு. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். தமிழக அரசியல் சூழல் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள் வரைக்கும் தமிழ்நாடு அரசியலை பலருமே உற்றுநோக்கு கவனிச்சுட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய அண்டை நாடான இலங்கையிலிருந்து ஒரு எம்பி தொடர்ந்து தமிழக அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட தான் இந்த ஒரு இன்டர்வியூ நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இலங்கையினுடைய ஜாஃப்னா எம்பி திரு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். நல்ல சும்மா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் எந்த பக்கம் போனாலும் உங்களுடைய ரீல்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. பயங்கரமாக இங்கே தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க இப்போ. தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம் நாம. முதல்ல ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மருத்துவர், திடீர்னு நீங்கள் ஜோசியர் ஆகிட்டீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்குது. அப்படியே தாவேக்க வின் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா அதே மாதிரி இங்கே ஜெயிச்சிருக்காங்க. எப்படி கெஸ் பண்ணீங்க இது? நீ முதல்ல அது என்னண்டா அப்பன், இப்போ இந்த அரசியலை வந்து எதிர்கூறுறது பெரிய கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் தற்போதைய தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் முழுக்க ஒரு மாற்றங்களை நோக்கி தான் சிந்திக்கிறார்கள். ஆகவே இந்த யுகத்துல வந்து ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம்ன்றது வந்து அது மாறாதது, அது கட்டாயம் என்ற ஒரு அடிப்படையில தான் அந்த மாற்றம் ஒன்றை நோக்கித்தான் நீங்கள் பாத்தீங்கன்னா நேபாளத்துல ஜெனரேஷன் சி வந்து அடிபட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில 2022ஆம் ஆண்டு போராட்டம் நடந்திருக்கிறது. ஸோ அந்த ஒரு மாற்றம் இந்தியாவில் வரும்போது நான் எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான். அந்த மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கப்ப. எஸ். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நீங்கள் சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தீங்க முதல்வரை பார்க்குறதுக்கு. முதல்வர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும் ஏதாவது வந்தீங்களா? அவர் மீட் பண்ணாமல் போனது எதுவும் வருத்தமா உங்களுக்கு? உண்மையாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட நான் வரையில.
நான் வந்தது ஒரு பிரபலமான ஊடகம் ஒன்றுல முதலமைச்சர் தொடர்பாக ஒரு அரை மணித்தியாலம் உரையாற்றுவது தொடர்பாக தான் வந்திருந்தேன். அந்த ஊடகத்தினுடைய பெயரை சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பிறகு நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்த பிறகு அரசியல்ல தமிழீழ மக்களை நேசிக்கிற பல பேர் என்னை நெருங்கினவர்கள். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழக அரசியலையும் உற்று நோக்குகிற பல பேர் உதவி செய்தவர்கள் எனக்கு. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு 2 முக்கியமான அமைச்சர்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒன்று வந்து ராஜ்மோகன் அண்ணா, 2வது ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அண்ணா. இவர்கள் 2 பேரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நான் அந்த 2 சந்திப்புகளையும் நான் ஒரு பாக்கியமாக தான் கருதுகிறேன். நான் எந்த எதிர்பார்ப்போடையோ அல்லது நான் இலங்கையினுடைய எம்பி என்கிற இதோடையோ நான் அங்கே வரையில. நான் ஒரு சாதாரண மனிதனாக இந்த ஒரு அரசியல் பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை. சாதாரண மனிதனாக தான் வந்தேன். ஸோ அதில் இந்த தடவை நான் நின்றிருந்தால் ஒரு 2-3 நாட்கள் நின்றிருந்தால், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நான் நின்ற நேரத்திலே தமிழக அரசியல் எப்படி கொதித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய சுமையோட இருந்தவர்கள். அந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா அண்ணா அவர்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அங்கே தன்னுடைய டிஃபன் கரியர்ல இருந்து சாப்பாடு தருகிற அளவுக்கு, எனக்கும் எனது சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனுக்கு தன்னுடைய டிஃபன் கரியில இருந்து சாப்பாடு தருகிற அளவுக்கு அவர்களுடைய உபசரிப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய பாசம், ஒரு நல்ல நேர்மையான மனிதர்கள் அரசியல்வாதிகளாக வருகின்ற போது அந்த அவர்களுடைய அன்பு, அது எனக்கு அங்க பெரிய விடயமாக இருந்தது. எனக்கு அவர்களை சந்தித்ததே கிட்டத்தட்ட முதலமைச்சரை சந்தித்ததுக்கு சமனானதாகத்தான் இருந்தது. எந்த ஒரு கோரிக்கையும் எனக்கு இருக்கல. கோரிக்கைகள் எழுதி கொண்டு வந்து கொடுக்கறது வளமையான அரசியல்வாதிகள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க தான் வந்தேன். நான் இந்த கோரிக்கைகளோடையும் வரையில. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை இருந்தது, எங்களுடைய தமிழீழ அரசியலை மிகவும் ஆழமாக முதலமைச்சர் செய்யணும் என்ற கோரிக்கை மட்டும்தான் இருந்தது. வேற எந்த கோரிக்கையும் இருக்கவில்லை. ஆனா உங்களுக்கு அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி பழக்கமா? ராஜ்மோகன் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பழக்கமா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்களா உங்களை? இல்ல, முதல்ல பழக்கம் இல்லை எனக்கு. ராஜ்மோகன் அண்ணா இலங்கையிலே வேலை செய்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் எனக்கு அதுக்குரிய நான் அந்த காலத்துல அவரை சந்திக்கல. இலங்கையில இங்க ஒரு ஊடகம் ஒன்றில் வேலை செய்கிறவர். மற்றது இன்னொரு கவலை என்னென்றால், ஆதவ் அர்ஜுனா நேஷனல் பாஸ்கெட் பால் பிளேயர் என்றதும் எனக்கு அன்றுதான் தெரியும். நான் கூட ஸ்ரீலங்காவில் பாஸ்கெட் பால்ல யூனிவர்சிட்டி கலர்ஸ் எல்லாமே எடுத்தால் டிஸ்ட்ரிக்ட் டீம்ல ஆடினால் நேஷனல் பி டீம் சாம்பியன் அடிச்ச டீம். ஸோ எனக்கு அங்கே வந்த பிறகு ஆதவ் அர்ஜுனான ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய மதிப்பும் பாசமும் வந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை அமைச்சராக பார்க்கறதுக்கும் சாதாரணமான குரலி வித்திர காட்டுறாக்களை அமைச்சராக பார்க்கறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கிறது. ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் பாசமும் வந்தது. நான் எதிர்பார்க்கல அவர் எனக்கு சந்திப்பை தருவாருண்டு. நான் ஒரு சின்ன படியனப்ப எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கல. ஆதவ் அர்ஜுனா போன்ற அமைச்சர்களோட சந்திப்பு ஏற்படும் என்று இன்றைக்கு கூட என்னோட நேரடியாக தொலைபேசி எடுத்து கதைக்கிற அளவுக்கு தன்னுடைய நெருக்கமான பிணைப்பை வைத்திருக்கிறது எனக்கு சரியான சந்தோஷம். ஆனால் முதலமைச்சரை பார்க்காமல் போனது எனக்கு வருத்தம் இல்லை என்றால், நான் எனி டைம் நான் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து பார்ப்பதற்குரிய வசதிகள் இருக்கிறது, கோரிக்கைகள் பல இருக்கின்றன. ஆனால் முதலமைச்சர் ஆறுதலாக தன்னுடைய கட்டமைப்புகளை கட்டட்டும், கோட்டையை கட்டி முடிக்கட்டும். அதற்கு பிறகு எங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகளை நாம் முன்பெற்றோம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத கவனிச்சா இப்போ திரும்பவும் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக நீங்கள் எப்போ வேணால் வருவீங்க? கட்டாயம், எனி டைம் வரலாம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நிறைய விஜய் ரசிகர்களே உங்கள் மீது கொஞ்சம் பொறாமையாக இருந்தாங்க. என்னப்பா இவர் நம்மளை விட விஜய் எவ்வளோ ரொம்ப ரசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன் அவ்வளோ பிடிக்கும் விஜய் அவர்களை உங்களுக்கு? உண்மையை சொல்றாதாப்பன், நாங்கள் சின்ன வயசுல நினைக்கிறேன் 97ஆம் ஆண்டு என்றால் 86 பிறந்த நான் 11 வயசு வரைக்கும் டிவி என்றாலே என்னன்னு தெரியாது, பல்ப் எப்படி வேலை செய்ய முடியாது தெரியாது. இடம்பெயர்ந்து போய் நாங்கள் டிவி பார்க்கறதே இல்லை. 97ஆம் ஆண்டுல இருந்து 2002 வரைக்கும் நான் படிக்கிற காலத்திலையும் வீட்டுல டிவி இல்லை. அந்த நேரத்தில் டிவி வேண்டக்கூடிய வசதியும் எங்கள்கிட்ட இல்லை. கரண்ட் வந்துட்டு டிவி இல்லை. 2002ஆம் ஆண்டு நான் ஏ லெவலுக்கு போய் ஏ லெவல் மெடிசின் படித்தேன். நான் அதாவது வந்து உயிரியல். ஸோ அந்த நேரத்துலையும் வீட்டை டிவி இல்லை. 2005ஆம் ஆண்டு நான் ஒரு வைத்தியராக போயிட்டேன். 2006ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு இந்த சினிமா மோகம் எனக்கு துப்புரவாக இல்லை. உண்மையாக விஜய் அண்ணா நடிச்ச படங்கள்ன்ற பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அரசியல் ஆளுமையாக எனக்கு அவரை மிகவும் பிடித்திருக்கேன். நான் அரசியலுக்கு வந்து ஒரு வருடம் நான் அவரை பார்த்து பல விடயங்கள் இப்ப பழகி கொண்டிருக்கிறேன். இவர் இப்பதான் வந்தவர், ஆனால் அவரை பார்த்து நான் பழகி கொண்டிருக்கேன். அதனால எனக்கு அவரை பிடிச்சிருக்கிறது, அவ்வளவுதான். இல்ல, முதல்வர் விஜய்க்கு நீங்க தானே சீனியர், அவருக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க, நீங்க அவரை பார்த்து கத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு அந்த விஷயங்கள்லாம். இல்ல, அவர் என்னோட வயசுல மூத்தவர். 2வது ஒரு சினிமா துறையில எப்பவுமே சகல மக்களாலையும் விரும்பப்படுகிற ஒரு நபர். எந்த நாளுமே ஒரு சினிமா துறையில ஒரு இளைய தளபதியாக இருந்த ஒரு மனிதன், ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பது வந்து சனியே சினிமா நடிகன் என்று வராது. அது தன்னுடைய வாழ்க்கையை அந்த சினிமாக்கள்ல கட்டமைக்கிறதும் வந்து ஒரு ஆளுமை. அதையும் விட எனக்கு பிடிச்சது வந்து அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சார நேரங்கள்ல
தனக்கு மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை இவ்வளவு அழகாக கடந்து போயிருக்கிறார் கேட்க சரியான சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான். ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ அங்கே தமிழ்நாட்டிலையும் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே யாழ்ப்பாணத்திலையும் இலங்கையிலையும் நிறைய விஜய் ரசிகர்கள் இருக்கதான் நாங்கள் கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட அதுலேயும் நீங்கள் ஒருத்தர் தான், ஏன்னா சினிமாவே பார்க்கல அப்படின்றீங்க அவருடைய படங்களே பார்க்காம எப்படி இவ்வளவு அன்பு அவர் மீது உங்களுக்கு? படங்கள் பார்க்கல, ஒரு படமும் பார்க்கல இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்கள் அந்த நேரத்துல எங்கண்ட கிராமத்துல டிவி இல்ல, கரண்டே இல்ல. ஆகவே ஜென்ரேட்டர்ல தான் ஒரு டிவி ஓடும். பின்னேரம் 7 மணிக்கு தொடங்கினா விடிய கால 5 மணி வரைக்கும் டிவி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நேரங்கள்ல விஜய் அண்ணாவினுடைய இந்த பாட்டுகள் படங்கள், இப்ப கில்லி படங்கள் போட்ட படங்கள் சிலதுகள் இடக்கிட பார்த்திருக்கிறேன். 100% படமே பார்க்காத சாமியார் இல்ல, நேரம் கிடைஞ்சால் பார்ப்பேன். ஆனால் விஜய் அண்ணாவினுடைய ஃபேன், படங்கள்ல ஃபேன் இல்ல, ஆனால் இப்ப அரசியல்ல விஜய் அண்ணாவினுடைய ஃபேன். அவ்வளவு. அதாலதான் அதுல ஒரு பாசம் கொண்டு வந்திருக்க. ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு நானும் அதே அரசியல் நிற்கிறேன், அவரும் அதே அரசியல் நிற்கிறார். ஆனால் எனக்கு அவருடைய அந்த அரசியல் அணுகுமுறை இப்போ ஒரு பாடமாக இருக்கிறது. அதால எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். இல்ல எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா சினிமாவில் அவருடைய ரசிகன் இல்ல, அரசியலுக்கு தான் அவருடைய ரசிகன் சொல்லிட்டீங்க. அரசியல்ல என்ன விஷயம் அவரை ஈர்த்தது உங்கள்கிட்ட? சின்ன விஷயம் இந்த ஆமைக்கறியை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். சரிதான். எங்களுடைய சீமான் அண்ணா பற்றி உங்களுக்கு தெரியும். தன்னுடைய சகல மேடைகளையும் தோத்தா பிறகு மே 18 மேடைகள்லையும் தனியே ஒரு முதல்வரை விமர்சிக்கிறதுல, என்ன 10,000 கோடி இருக்குன்னு தெரியாமையா எலெக்ஷனுக்கு வந்தீங்க விமர்சன அரசியலை தான் இந்த சீமான் போன்றவர்கள் எங்களுடைய தமிழீழ மக்களுடைய பணத்துல தமிழகத்துல அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து போன விதம், நீ குளர் ராசா குளர் உனக்கு ஒரு சீட்டு மேறான்னு தெரியும் என்கின்ற அந்த பக்குவம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப எனக்கும் எதிரிகள் இங்க குளறிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப சீமானுடைய ஆமை குஞ்சுகள் எல்லாம் இப்போது குளறுது. ஆனால் அந்த பக்குவம் எனக்கு இல்லை. அதாவது நான் கூட உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய மீடியாக்களே 2 வசனத்தை கதைச்சிடுறேன். ஆனால் அந்த பக்குவம் அவருக்கு இருக்கண்டேக்குள்ள வயசுக்கேத்த முதிர்வு, அவருடைய ஆளுமை, அதில் பழகி கொள்றேன். அவ்வளவுதான். ஓகே. பட் அதுவே அவர் மீது விமர்சனமா வைக்கப்படுது. எல்லா விஷயத்துக்குமே அமைதியா இருக்காரு, பேசவே மாட்டாரு அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்படுது விஜய் அவர்கள் மீது. எங்களுடைய சமூகத்தின்படி நாங்க வாழ்றதாக இருந்தால், ஒரு நாளைக்கு பெண்களுடைய உடுப்பு, ஒரு நாளைக்கு ஆண்களுடைய உடுப்பு, ஒரு நாளைக்கு அப்படித்தான் நாங்க சிவப்பு ஷர்ட் போட்டால் அதுக்கும் சமூகம் சொல்லும், என்னடா சிவப்பு போட்டிருக்காங்க. பச்சை போட்டா பச்சைக்கும் போடும். சரி, கலரே வேண்டாம், வெள்ளையே போட்டா இவன் என்ன வெள்ளை கலர்ல போற. முதலமைச்சர் கோட் ஷூட்டோட வாராருன்னு விமர்சிச்சது ஒரு சில தற்கூரி கூட்டம். மறுபடியும் அவர் ஒரு நாள் கோட் ஷூட்டை கலட்டி போட்டு வந்துட்டாருன்னு அதுக்கும் விமர்சனம் பண்ணினாவே சமூகத்துக்கு வாழ இயலாது. சமூகம் எங்களுக்காக வாழ உண்மையுடைய சமூகத்தின் ஒப்பீனியனுக்கு நாங்க வாழ இயலாது. முதலமைச்சர் எப்ப கதைப்பார், இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ்ல தேசிய தலைவர் ஒரே ஒரு நாள் தான் கதைப்பார். நவம்பர் 27 ஒரே ஒரு நாள் தான் கதைப்பார். அந்த ஒரு நாள் கதைக்காக ஒட்டுமொத்த தமிழினமும் பார்த்து கொண்டு இருக்கும். சோ முதலமைச்சர் இப்ப கதைக்காம இருக்கிறது எங்களுடைய ஆக்கள பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் கதைக்கிறார் இல்லை, அவர் கதைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளவுதான். அது அவருடைய பொறுமை. இப்ப எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். நான் கூட உணர்ச்சி வசப்பட்டு பல விடயங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் ஒன்றுக்குமே பதில் சொல்லாம இருக்கின்ற விடயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆழமை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா உங்களுடைய அடுத்தடுத்த பேச்சுக்கள், வீடியோக்கள், விஜய் பற்றி நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யாழ்ப்பாணத்தில் அடுத்து தாவேக சார்பாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி எதுவும் பிளானிங்ல இருக்கீங்களா நீங்கள்? நான் கூட சில நேரங்களில் யோசிச்சதுண்டு. தமிழீழ வெற்றி கழகம் உண்டு. இப்போ தமிழகம் நீங்க போடையிலாது தானே, தமிழீழ வெற்றி கழகம் உண்டு ஆரம்பிப்போம் கூட நான் கூட யோசிச்சிருக்கிறேன். என்றால் தமிழக வெற்றி கழகம் மாதிரி தமிழீழ வெற்றி கழகம், தமிழீழ வெற்றி கழகம் என்று ஆரம்பிப்பேன். முதல்ல விஜய் அண்ணாவை விமர்சிச்சு அவ்வளவு பேரும் இப்ப அவருடைய ட்ரக்குக்கு இறங்கிட்டாங்க. நீங்க வடிவ பாத்தீங்களா தெரியும், எவ்வளவோ விமர்சனம். சில பேர் இந்த சாட்டை, இந்த சீமான் எங்கண்ட பிச்சை போடணும்ன்றதுக்காக விமர்சிக்க கொண்டே இருப்பினோம். அதுல கணக்கெடுக்க தேவையில்லை. ஆனால் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் இப்ப அவர் செய்யறது சரி என்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டார்கள். சோ இங்கேயும் முதல்ல கொஞ்சம் பேர் எதிர்த்து கொண்டிருந்தவ முதலமைச்சரை, அதாவது ஏற்கனவே திமுக அதிமுக வாள்களை பிடிச்சு கொண்டிருந்த அரசியல்வாதிகள் அடிவருடிகள் கொஞ்சம் பேர் இங்க எதிர்த்து கொண்டிருந்தவை. இப்ப அவங்க முழு பேரும் வாய மூடிட்டாங்க. என்றால் இவருடைய இந்த 15-20 நாள் செயற்பாடுகள் அவை நினைக்கிறேன். இலங்கையில தமிழீழ வெற்றி கழகம் ஒன்று அவருடைய படத்தை வச்சு ஆரம்பிச்சா கட்டாயம் அந்த வெற்றி கழகம் சகல அரசியல்லையும் வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் கூட யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அதை ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ இது மூலமா இலங்கை அரசியலையும் விஜய் அவர்களுடைய பங்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இலங்கை மட்டுமில்ல, சர்வதேசங்கள்ல நான் ஆசைப்படுறேன் என்றால் ஒரு தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன், ஒரு நியூட்ரலான தலைவன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, மத்திய அரசோடையும் இல்லை, இங்கால எதிரான நியூட்ரலான ஒரு தலைவனை தமிழக மக்களுடைய
தலைவனாக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் தலைவனாக கொண்டே வைக்க வேண்டிய தேவை இருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழ் இனம் பரந்துபட்ட உலகத்துல வாழுது. ஆனால் உண்மையான தலைவன்ன்றது மேதகு பிறகு எந்த உண்மையான தமிழனையும் தமிழன் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதுக்கு தயாராக இல்லை. ஒரு சில பேர் மேதகுவை விமர்சிக்கிறார்கள் இருக்கிறார்கள். இங்கே அருண் சித்தார்த் போன்ற சில தெல்லிப்பளையில இருக்க வேண்டியார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன் என்றால், முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒரு உலக மக்களுடைய தலைவனாக மாற்ற வேண்டிய தேவை எங்களை மாதிரியான அரசியலுக்கு இருக்கிறது. ஆகவே அதை இலங்கையில தமிழீழத்துல செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது. அரசியல்ல எதிர்கூறல் வரும். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் 49% 51%. 51% யார் எடுக்கிறானோ அவன் தான் வெற்றி. 49% அல்ல வெற்றி. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் முதலமைச்சரை அப்படி ஒரு உலக தமிழ் மக்களுடைய தலைவனாக மாற்ற வேண்டிய தேவையில முக்கியமாக தமிழீழத்துல இருந்து நான் அதுக்குரிய வேலைகளை செய்வேன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் பிறகு விஜய் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் கொண்டு வரீங்களே, அது சரியா? அது ஏற்றுக்க முடியுமா? அது நம்ம இப்ப உதாரணத்துக்கு எங்களோட நேதாஜி சந்திரபோஸ் அவர்களை பின்பற்றித்தான் தேசிய தலைவர் வளர்ந்தார்கள். ஆனால் நேதாஜி சந்திரபோஸை ஏற்காதவர்கள் கூட தேசிய தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மலைகளை ஒப்பிட இயலாது. நேதாஜி சந்திரபோஸ்ன்றது ஒரு மலை. அது அந்த நேரங்கள்ல தமிழ் மக்களுக்காக போராடின ஒரு இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடின ஒரு மனிதர். அவரையும் எங்களுடைய தேசிய தலைவரையும் ஒத்து பார்க்கறதுக்கு நாங்க விரும்பல. அதே மாதிரி 2026 ஒரு அரசியல் தலைமை வந்தால் இந்த அரசியல் தலைமையையும் ஒரு விடுதலை போராளியையும் சமமாக நான் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு விடுதலை போராளியின் வெற்றிடத்தை இவர் எங்கேயாவது நிரப்ப முடியுமாக இருந்தால் அரசியலால எந்த அளவுக்கு நிரப்புறாரோ அந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு வெற்றி. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? ஒரு விடுதலை போராளி ஒரு 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 இனத்துக்காக தன் குடும்பத்தையே அழிச்சவரை யாராலையுமே பிரதிநிதித்துவப்படுத்தல. அது முருகனுடைய கடவுள் என்றுதான் நாங்கள் அடுத்த அவதாரம் என்றுதான் நாங்கள் அவரை பார்க்கிறோம். தன் இனம், தன் குடும்பம், தன் மூத்த பிள்ளை, 2வது பிள்ளை, சின்ன பிள்ளை, 12 வயசு பிள்ளை, 9 வயசு நினைக்கிறேன் கொண்டே தன்னுடைய நாட்டுக்காக அர்ப்பணித்த மனிதனை நிரப்ப இயலாது ராசா. வாழ்க்கையில் நிரப்ப. எனக்கு எல்லாருமே சொல்வார்கள், உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம், நீங்கள் அடுத்த ஒரு தமிழக தலைவராக வர வேண்டால் தமிழீழத்துல என்னுடைய வார்த்தைகள் பிள்ளை என்று நான் சொல்ல, தலைவரோட கொண்டு என்ன ஒப்புறீங்க? அந்த தெய்வம் எங்க, நாம எங்க? அது கடல், இது கைப்பிடி மண்ணும் இல்லை, இது ஒரு நுள்ளி மண். ஆகவே நான் அப்படி யாரையும் ஒப்பிட விரும்பல. ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய தேவை 6வது ஒரு ஆளுக்கு இருக்கு. அந்த வெற்றிடத்தை எங்களுடைய முதலமைச்சர் நிரப்புவாரா இல்லையான்றதுதான் என்னுடைய கேள்வி. அது காலப்போக்கு காலம் தான் தீர்மானிக்கவர். ஓகே, ஏன்னா நீங்கள் அவரை சர்வதேச அரசியல் வரைக்கும் கூப்பிட்டு வரீங்க, அவரை பற்றி பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்கா? இவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அவர் முதல்வர் இருக்காரு. இப்போ கூட வைக்கப்பட்ட விமர்சனம் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு சினிமா மேதையில தான் இது வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா அவர்? அப்படின்னு சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் உண்மை. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்றால், சாட்டை போன்ற ஆக்கள் தினம் இந்த யூடியூப்ல இருந்து குளறி கொண்டிருந்தாக்கள் முதலமைச்சருக்கு எதிராக. சோ முதலமைச்சர் வெண்டார் இன்ஸ்டாகிராம்ல என்றால் யூடியூப்ல குளறின சாட்டையும் எல்லாம் ஒரு சீட்டாவது எடுத்திருக்கணும். ஆகவே நாங்கள் அது எங்களோட சீமான் போன்றவர்கள் ஆகவே நாங்கள் யோசிக்கிறோம், அந்த சமூக ஊடக தாக்கங்கள் இருக்கு, அது இல்லை என்று சொல்லல. ஆனா அதுக்கு மேலாலையும் ஒரு தலைவனை மனதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு தமிழக மக்கள் என்றால் சோசியல் மீடியா மட்டும் இல்லை. முதலாவது. 2வது நீங்கள் கேட்ட கேள்வி சர்வதேசத்தின் அளவுல விஜயை கொண்டே நிறுத்தலாமான்னு. இப்ப சிங்கப்பூர்ல பாத்தீங்க என்றால் அங்கே தமிழக வெற்றி கழகத்தின் ஆதிக்கம் இருக்கிறது. இப்போதுதான் ஆரம்பித்திருக்க. நீங்கள் கேட்குறீங்க, இவர் 2 வருடத்துல அரசியல்வாதியாக வந்தவர், ஆகவே இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? தம்பிராசா, நான் அரசியல் வந்தது 3 மாதத்துல. சரி, முதல்வராவது 2 வருடம் என்று வெப்பமன். நான் 3 மாதத்துலதான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு 76 வருடத்துக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச நாட்கள் இந்த வரைக்கும் சுயேட்சையாக பாராளுமன்றம் போன பாராளுமன்ற உறுப்பினர். இந்த ரெக்கார்டை யாருமே உடைக்கவும் இயலாது, உடைக்கவும் இல்லை. எந்த அரசியல் பின்புலம் இல்லாம வைத்தியராக போனான் பாராளுமன்றத்துக்கு. நான் இங்கே மாகாண சபைக்கு போகல, பாராளுமன்றத்துக்கு போனான். ஆகவே அரசியல் அனுபவம் ஏன் தேவை என்று சொல்றீங்க? இவ்வளவு அரசியல் அனுபவம் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல. அவர்களை பற்றி இப்போது தமிழ்நாடு கதைக்கிறதா? என்ன பற்றி கதைக்கிறதா? அரசியல் அனுபவமே இல்லை. நான் கெஞ்சி கேட்கறது, என்ன பற்றி கதைக்காதீங்கடாண்டு, என்ன விட்டுருங்கடாண்டு. ஆனா ஏன் என்ன பற்றி அரசியல் அனுபவம் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கு தேவையே இல்லை. ஒரு மக்களுக்கு, வாக்கு போட்ட மக்களுக்கும் வாக்கு போடாத மக்களுக்கும் உண்மையாக இருக்கிறதா இந்த அரசியலுக்கு முக்கியம். சொல்றேன், இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்றகுமார சாநாயக வரைக்குள்ள எங்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, நேர்மை, நீதி, ஊழல். ஆனால் இலங்கையில
ஒரு 12 வயசு ஒரு பெண் உண்டு, குழந்தை பிள்ளை உண்டு, ஒரு பௌத்த பிக்குவால கொண்டு விற்கப்பட்டிருக்கிறார். அந்த பௌத்த பிக்குவை இலங்கை அரசாங்கம் இன்று வரைக்கும் காப்பாத்துகிறது. சோ அப்ப எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இல்லாம போறது. இன்றைக்கு அப்படி ஒரு பிள்ளையை நான் விட்டுவேனோ அல்லது எப்படி ஒரு பிள்ளையை எங்களுடைய முதலமைச்சர் விடுறாரோ, அடுத்த எலெக்ஷன் அவுட். மக்களுடைய மதிப்பை, மக்களுடைய அன்பை பெறுகின்றது மக்களுக்கு உண்மையாக இருக்கிறது, உண்மையை சொல்றது. அந்த விதத்துலதான் நான் நினைக்கிறேன் அரசியலே தேவையில்லை, அரசியல் நுழைக்க தேவையில்லை. ராசா 58ஆம் ஆண்டு முதலமைச்சரா இருந்தது, 70ஆம் ஆண்டு முதலமைச்சர் எக்ஸாமுக்கு ஆன்சராடாப்பா எழுத போறோம். இன்றைக்கு என்னுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கு தேடி கொடுக்கிறது தான் தலைவருடைய பண்பு. இதே நீங்க சாதுரியமாக எதிரியையும் சமாளிச்சு கொண்டு இங்க இருக்கிற நண்பனையும் சமாளிச்சு கொண்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் அரசியல் ஞானம். அந்த ஞானம் தாராளமாக முதலமைச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொள்கைகள்லாம் இப்ப தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? இனிமே கொள்கையோட அரசியல்ல கொள்கை முக்கியம். அந்த கொள்கை எப்படி என்றால் மக்களுடைய சேவை தான் ஒரே ஒரு நோக்கமாக இருக்கும். என்ன வருத்தியும் என்ன இழந்தும் இப்ப ஏன் தேசிய தலைவர் இன்று வரைக்கும் சனம் பாராட்டுகிறது, மனசுல வச்சிருக்கிறது காரணம் என்னென்றால் கொள்கை. அவருடைய தமிழீழம் என்கிற மாறாத கொள்கை. இரண்டாவது அர்ப்பணிப்பு. நாங்கள் இங்கே தனிய கொள்கை, இப்ப உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கொள்வோம், எங்களுடைய தமிழீழ தேசிய கொள்கையை தான் அவர் வச்சிருக்கிறார். ஒரு கொள்கை தமிழீழ தேசிய கொள்கை என்றால் மிச்சம் 9 கொள்கையில ஒன்று எங்களுடைய விஜயலட்சுமியை கட்டிப்பிடிக்கிறது, 3வது மரங்களை கட்டிப்பிடிக்கிறது, 4வது ஒருத்தன்டையும் சொல்றே நீங்க ஒருத்தனுமே வாகனம் வேண்டக்கூடாது, எல்லாரும் போய் விவசாயம் செய். ஆனா இவட்ட பிள்ளை எங்க படிக்குது? அமெரிக்காவில. இப்படியான பித்தலாட்ட கொள்கைகள் அரசியலுக்கு தேவையில்லை. ஒரு தமிழீழம் மட்டுமே இவர் கதைக்கிற கொள்கையா இருந்தால் இவருக்கு 4 சீட் வந்திருக்கு. இவருடைய முட்டாள்தனமான கொள்கை மாட்டு சலத்தில இருந்து கேஸ் தருவன் என்கிற சொல்ல, இவர் முதல் அந்த மாட்டு சலத்தை வேண்டி குடிக்கெடும். அதுக்கு பிறகுதான் இவரால் என்ன செய்யலாம்? இந்த முட்டாள்தனமான கொள்கைகளை சொல்லலாம். கொள்கை வேணும், ஆனால் முட்டாள்தனமான கொள்கைகள் தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஏன் சீமான் மீது இவ்வளவு கோபம் உங்களுக்கு? தமிழர் கொள்கைகளை பேசுறதுனாலே கோபமா அவர் மீது உங்களுக்கு? தமிழர் கொள்கைகளை விற்கிறதால, பேசுறதால கோபம் இல்லை. தமிழர் கொள்கைகளை விற்கிறதால. ராசா, நான் இங்க இலங்கையில சரிதானே, இலங்கையில நான் தமிழக அரசியலை கதைச்சிங்க அரசியல் செய்யலுமா? முடியாது. இலங்கையில தமிழக அரசு, அப்ப எங்களுடைய அரசியலை கதைச்சி தமிழ்நாட்டிலையும் அரசியல் செய்யலான்ற யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளும். எங்களுடைய அரசியலுக்கு எங்களுக்கு தமிழெல்லாம் பெற்று தாரம் என்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலாம். ராசா, அங்க கஷ்டப்பட்டவன் இருக்கான். நான் தமிழ்நாடு பார்த்தேன் தானே, கஷ்டப்பட்டவன் இருக்கிறான். ரோட்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம, வீடுகள் எல்லாம் ரோட்ல கட்டி இருக்கு. யாழ்ப்பாணத்துல கூட அப்படி இல்லை. சோ அங்க நீங்க அந்த ஏழைகள பிரச்சனையை தான் பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கிறவனுக்கு செய்யறன்னு சொல்லி எங்களுடைய காசை வேண்டி அங்க அரசியல் செய்யறதை எவ்வளவு காலம் தான் சமூகம் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. 16 வருடம் ஏற்றுக்கொண்டது. இந்த முட்டாளுடைய பேக் கதைகள் இல்லாத சொல்ல பேன் என்று சொல்வார்கள் யாழ்ப்பாணத்துல. பேக் கதைகள் இல்லாத யாழ்ப்பாணம் கேட்டது. இனி கேட்காதடாப்பா. இவனுடைய இந்த கதையில கேட்டே போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.